சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தகவல் தற்போது சமூக வலைத்தளங்களிலும் சில தமிழ் அரசியல் யூடியூப் சேனல்களிலும் மிக வேகமாக பரவி வரக்கூடிய ஒரே விஷயம், டெல்லியில் இருந்து கசிந்த இன்டர்னல் ரிப்போர்ட் விஜய்க்கு எதிராக வெளியாகியுள்ளது என்கிற ஒரு செய்தியாகத்தாங்க இருக்கு. ஆனால் முதலில் மிகவும் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டியது என்ன தெரியுமா? இதுவரை எந்த மத்திய அமைப்பும் அதிகாரப்பூர்வமாக ரகசிய இன்டர்னல் ரிப்போர்ட் ஒன்றை வெளியிடவில்லை என்பதை முழுமைக்கும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். தற்போது பேசப்படுவது பெரும்பாலும் அரசியல் வட்டார தகவல்கள், கசிந்த தகவல்கள், ஊடகங்கள் மற்றும் சிபிஐ விசாரணை தொடர்பான பின்னணி விவாதங்களை மட்டுமே தாங்க இதுவரைக்கும் உள்ளடக்கியது. இப்போது அதிகமாக பேசப்படக்கூடிய விஷயம் கரூரில் நடந்த அந்த ஒரு வழக்கு. கடந்த ஆண்டு நடந்த டிவிகே கூட்ட நெரிசலில் 41 பேர் உயிரிழந்த அந்த ஒரு சம்பவம் இப்போது பெரிய ஒரு அரசியல் மற்றும் சட்ட பிரச்சனையாகவும் மாறியிருக்கிறது. இந்த ஒரு வழக்கில் சிபிஐ தொடர்ந்து விசாரணை நடத்தி கொண்டுதான் இருக்கிறார்கள். இதற்காக பல முறைகள் விஜய் டெல்லியில் விசாரணைக்கு ஆஜராகியும் சில உண்மைகளையும் அவர் கோரிக்கொண்டுதான் வருகிறார். இருந்தாலும் அதற்கான ஒரு தீர்வு என்பது இன்னும் வராமல் தங்க இருக்கிறது. இந்த இன்டர்னல் ரிப்போர்ட் பற்றி பேசுபவர்கள் என்ன கூறுகிறார்கள் என்றால், கூட்ட நெரிசல் மேலாண்மையில் பெரிய தவறுகள் நடந்ததாகவும், பாதுகாப்பு திட்டமிடல் சரியாக செய்யப்படவில்லை என்றும், சில டிவிகே நிர்வாகிகள் முன்னதாக எச்சரிக்கப்பட்டும் கூட்டத்தை கட்டுப்படுத்த தவறியதாகவும் தகவல்கள் இதுவரைக்கும் கூறப்பட்டுத்தான் வந்து கொண்டிருக்கிறது. ஆனாலும் இவை அதிகாரப்பூர்வமாக எந்தவிதமான சில விஷயங்களையும் நிரூபிக்கவில்லை என்றும், நீதிமன்ற தீர்ப்பும் வெளியிடவும் இல்லை என்றும் அனைவராலும் கவனிக்கப்பட்டு வருகிறது. தற்போது இது விசாரணை நிலை தகவல்களாக மட்டுமே தாங்க பார்க்கப்பட்டும் வருகிறது. இதில் யார் யாருக்கு பிரச்சனை வரலாம் என்ற கேள்விகள் தற்போது பெரிய அளவில் பேசப்படவும் செய்கிறது. முதலில் டிவிகே கட்சியின் சில நிர்வாகிகள், நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர்கள் மற்றும் பாதுகாப்பு ஏற்பாடுகளை கவனித்த குழுவினர் விசாரணை வட்டத்துக்குள் வரலாம் என்கிற மாதிரியும் பேசப்படுகிறது. மேலும் அரசாங்க அனுமதி மற்றும் போலீஸ் பாதுகாப்பு ஏற்பாடுகள் தொடர்பாக அப்போது இருந்த அதிகாரிகளின் பங்கும் ஆய்வு செய்யப்படுவதாகவும் செய்திகள் வெளியாகவும் செய்து கொண்டுதாங்க இருக்கிறது. விஜய் நேரடியாக குற்றவாளியா என்ற கேள்விக்கு இதுவரை எந்த அதிகாரப்பூர்வமான அமைப்பும் சொல்லவில்லை. ஆம் என்று யாருமே கூறவில்லை. விஜய் தரப்பும் டிவிக்கு நேரடியான பொறுப்பும் அல்ல. மேலும் பெரிய விபத்து நடக்காமல் இருக்க விஜய் இடத்தை விட்டு வெளியேறினார் என்று சிபிஐ விசாரணையில் தெரிவித்ததாக அனைவராலும் தெரிந்து கொள்ளவும் பட்டது. இந்த குற்றச்சாட்டுகளுக்கு பின்னால் யார் இருக்கிறார்கள் என்ற கேள்வி அரசியல் உலகில் இன்னும் பெரிய ஒரு விவாதமாகவே தங்க இருக்கிறது. டிவிகே ஆதரவாளர்கள் சிலர் பழைய பெரிய அரசியல் கட்சிகளின் ஐடி விங்ஸ் மற்றும் அரசியல் எதிரிகள் விஜய் வளர்ச்சியை தடுக்க முயற்சி செய்கிறார்கள் என்றும் சில குற்றங்கள் சாட்டப்பட்டும் இருந்தது. மறுபுறம் எதிர்க்கட்சிகள் இது அரசியல் பழிவாங்கல் கிடையாது, உயிரிழப்புக்கு நடந்த வழக்கு என்பதால் விசாரணை அவசியம் என்றும் அனைவராலும் கூறப்படவும் செய்கிறது. இதனால் உண்மை எது? அரசியல் நோக்கத்தில் சில விஷயங்கள் இப்படி நடந்தது குழப்பத்தில் அனைவரையும் ஆழ்த்திருக்கும். அதனால இதற்கு காரணம் யார் என்று அனைவராலும் கேட்கப்பட்டு கொண்டுதாங்க வருகிறது. இந்த குற்றச்சாட்டுகளுக்கு பின்னால் யார் இருக்கிறார்கள் என்ற ஒரு கேள்வி அனைவருக்கும் இதுவரைக்கும் தெரியாமலே தாங்க இருந்து கொண்டும் இருக்கிறது. இந்த விவகாரம் எதிர்காலத்தில் யாருக்கு பெரிய பிரச்சனையாக மாறும் என்றால், டிவிகே கட்சியின் அரசியல் நம்பகத்தன்மைக்கு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் என்று அரசியல் விமர்சகர்கள் இதுவரைக்கும் கூறிக்கொண்டுதான் இருக்கிறார்கள். குறிப்பா புதிய மாற்று அரசியல் என்கிற ஒரு இமேஜை இந்த ஒரு நேரத்தில் டிவிகே உருவாக்கியுள்ள நிலையில் இப்படிப்பட்ட விசாரணைகள் தொடர்ந்து ஹெட்லைனில் வந்தால் அது எதிர்கால கூட்டணி அரசியலிலும் தாக்கத்தை ஏற்படுத்தலாம் என்று அனைவராலும் கூறப்பட்டு வருகிறது. அதே ஒரு நேரத்தில் விசாரணையில் டிவிகே மீது நேரடி குற்றச்சாட்டு நிரூபிக்கப்படவிடாமல் இருக்கக்கூடிய ஒரு இடத்திலும் இதையே இந்த ஒரு நேரத்தில் மிக பெரிய அளவுக்கு அரசியல் வட்டாரங்கள் மாற்றப்படும் என்று அனைவராலும் பார்க்கப்பட்டும் வருகிறது. இப்போது இதில் தவறு யாருடையது என்ற ஒரு கேள்விக்கான அதிகாரப்பூர்வமான பதில் இன்னும் வெளியாகவில்லை. விசாரணை தொடர்ந்து நடைபெற்று கொண்டு தாங்க இருக்கிறது. எந்த நீதிமன்ற தீர்ப்பும் வெளியாகாத நிலையில் யாரையும் நேரடியாக குற்றவாளி என்று கூறவும் முடியாது. ஆனால் கூட்ட நெரிசல் மேலாண்மை, பாதுகாப்பு ஏற்பாடுகள், அரசியல் கூட்ட அனுமதி, இதனால மட்டுமே இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஏற்பட்டது. மொத்தத்தில் பார்க்கும் பொழுது டெல்லி இன்டர்னல் ரிப்போர்ட் என்ற பெயரில் தற்போது பரவும் தகவல்களில் உண்மை, அரசியல் வதந்தி, ஊடகங்கள் ஆகியவை அனைத்தும் கலந்து கொண்டுதாங்க இருக்கிறது. அதிகாரப்பூர்வ ஆணவங்கள் முழுமையாக வெளியிடப்படாததால் தற்போது வெளியாகக்கூடிய தகவல்கள் முழு உண்மையானதாகவும் இருக்காது, முழு பொய்யாகவும் இருக்காது என்பது நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு செய்தியாக இருக்கும். எனவே நீங்கள் உங்களுடைய கருத்து என்ன என்பதை தெளிவாக கூறுங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.